வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஏப்ரல் 5ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி செஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த செஷன்ஸ் அப்படின்றது ஃபுல்லி ஒரு ஒன் டைம் பேமெண்ட் செஷன் மாதிரி தான். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை மாதம் நீங்கள் கண்டக்ட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னாலும் அவ்வளோ மாதம் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டோ உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். நமக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றது நம்மளுடைய மிட் பாயிண்ட்டுக்கெலாம் கீழே ஓப்பன், அதாவது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே ஓப்பன் அண்ட் ஓப்பன் பிலோ வந்து எஸ்டர்டே லோவையும் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ நியர்பை நம்மளுக்கு 23,020 சம்திங் அப்படின்ற லெவலில் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் இருக்குது, அதை கட் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் வந்து நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து ஒரு புட் ஆப்ஷனே பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை வந்து புக் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம புக் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3:15 மேலே புக் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ மொமெண்டம் கீழே டவுன் சைடு தான் வந்திருக்காங்க. நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 2%க்கும் கீழே. அப்போ நமக்கு அந்த ஹை டு லோ மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் அண்ட் ஓப்பன் பிலோ எஸ்டர்டே லோ பிலோ ஷார்ட் ரேஞ்சை கட் பண்ணி ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ மொமெண்டம் நல்ல ஒரு டவுன் சைடு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டு வந்திருந்தேன். வாருக்கான அந்த ஃபியர்ன்றது மார்க்கெட் இன்னும் முடியலை. ஸோ மார்க்கெட்டில் வந்து அகெயின் டவுன் வந்தாலும் வரலாம், மேலே போனாலும் லிமிட்டடாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை பாருங்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மேலே போயிட்டாங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் நியூஸை வந்து நம்பாதீங்க, திருப்பி ரிவர்சல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா குளோபலில் வந்து இந்த ஒரு வார் அப்படின்றது அது வந்து நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணாமல் போகாது. முடிகிறதுக்கு ஒரு ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆயில் ரிசோர்ஸஸ் நியர்பை நடக்கக்கூடிய ஒரு வார் அப்படின்றனால இது எப்படினாலும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பாதிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் இன்றைக்கி முடிஞ்சிருக்க மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஒய்ட்ராகவே போயிடுவோம். ஏன்னா எந்த விதமான வால்யூம் அண்ட் வேல்யூஸ் வந்து பெருசாக நம்ம பார்க்க தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2%க்கு மேலே டவுனில் இருக்காங்க. ஸோ என்ன ரேஞ்ச் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 22,819. இப்போ 22,800ன்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம், 23,000 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப். அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப் வந்து நம்மளுக்கு 23,000 அப்படின்னா ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 22,900 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட், அதான் 22,900. ஒய்டஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 22,500 டு 23,500. அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 23,000 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு ஒய்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட்டும் ஷார்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் கீழே முடிச்சிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. அப்போ ரேஞ்ச் இதில் வந்து எப்படி இருக்கும் சரிங்களா? ரேஞ்ச் பார்க்கணும். ரெண்டாவது இதில் நம்மளுக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு 23,000 ஆகட்டும், அதனுடைய லோ 22,900 லோ. இப்போ 22,900 லோ எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ நியர்பை 23,000 லோ 175 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 22,825 அப்படின்றது ஒரு லோ டிமாண்ட் ஜோன். அதாவது இதுக்கு கீழே நின்ட்டாங்க மார்க்கெட் அப்படின்னா இந்த 23,000 புட் ஆப்ஷன்ஸ் வந்து டேபிளை விட்டு வெளியே போகிறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ப்ராபபிலிட்டி. ஸோ ரேஞ்சஸ் அடிப்படையில் பார்க்கும்போது 22,800 க்ளோஸ், ஓப்பன் ஹைலோ க்ளோஸ், அடுத்து 23,000 க்ளோஸ். இப்போ 23,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 132 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 23,132 அது வந்து நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப். அடுத்து 203 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,597 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். ஒயிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 132 + 200ன்றப்போ 335. அப்போ 23,335 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு 335 மைனஸ் பண்ணி அப்போ 300 வச்சிட்டா கூட 500, அப்போ 465. 22,465 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இப்போ வந்துடும் அந்த இடத்துல.
ஒரு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 22,800, ஒயிட் எட்ஜோட பாட்டம் 22,500. அப்போ 300 பாயிண்ட் இதில் கேப் இருக்குது. இந்த ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டத்துக்கும் ஒயிட் எட்ஜினுடைய பாட்டத்துக்கும் 300 பாயிண்ட் கேப் இருக்குது. அந்த 300 பாயிண்ட்டில் நியர்பை நம்மளுக்கு 597 ஒரு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமும் இருக்காங்க. அதாவது 600ன்னு வச்சுட்டு கீழே 100 பாயிண்ட், மேலே 200 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. அப்போ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, மண்டே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்களா, ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்களா, ஒருவேளை இந்த இடைப்பட்ட தூரத்துக்குள்ளே அந்த 800 to 500க்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்களா, ஓப்பனுக்கு கீழே இருக்காங்களா, மேலே இருக்காங்களா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அடுத்ததாக ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா இந்த ஒயிட் எட்ஜோட பாட்டம் வர்ற வரைக்கும் டேபிள் பில்ட் ஆகிருக்கா, டேபிளில் ஒயிட் எட்ஜோட பாட்டம் வரைக்கும் பில்ட் ஆகிருக்கா. மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 800க்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஒயிட் எட்ஜோட டாப் வர வரைக்கும் டேபிள் பில்ட் ஆகிருக்கா, இல்லை இந்த மிட் பாயிண்ட்ஸ் 22,900 அப்படின்றதெல்லாம் கடந்து இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். 0 to ஹீரோ எக்ஸ்பைரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா உங்களுக்கு ஐவி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் ஒரு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கீழே முடிச்சுக்கிறாங்க. அப்போ மேலே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கீழே முடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட்டில் மொமெண்டம் ஸ்லோ. ஏன்னா உங்களுக்கு அந்த ஐவி குறைஞ்சிருக்கு தெரியுதுங்களா, 22, 27 நியர்பை ஐவி குறைஞ்சிருக்கு கால் சைடில். அப்போ கால் சைடில் பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அப்போ புட் சைடில் இருப்பாங்க. புட் சைடில் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கான வேலைகள் அந்த இடத்துல நடக்கும். அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்கன்னா என்ன ஆகும், புட் ஆப்ஷன்ஸுடைய டிகே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ எக்ஸ்பைரி டைமு ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது, இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கக்கூடியது மார்க்கெட்டில் வீக்லி ஓப்பன். இப்போ லாஸ்ட் வீக்கினுடைய ஹை அண்ட் லோ க்ளோஸ் எந்த இடத்துல இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகெயின் அதுக்கு முந்தின வீக் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி வீக்லி ஓப்பனுக்கு நியர்பை கீழே, அதாவது வீக்லி ஓப்பன் 22,824 அதுக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பாயிண்ட் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் க்ளோஸிங்கை வச்சுக்கலாம், சரிங்களா. அப்போ லாஸ்ட் வீக்கினுடைய ஹை அண்ட் லோ என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட் வீக்கினுடைய ஹை அண்ட் லோ 22,471 லோ, 23,465 ஹை, கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஒயிட் எட்ஜோட பாட்டம் என்ன, 22,500. அப்போ இந்த இடத்துல வந்தால் இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு சான்சஸ் கொடுப்பாங்களா, இல்லை திருப்பி உள்ளே வருவாங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி மண்டே ஓப்பன் ஆகிறது ஒரு வீக்லி ஓப்பன், சரிங்களா. வீக்லி ஓப்பனு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ வீக்லி க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த 22,819க்கு மேலே இருக்காங்களா, கீழே இருக்காங்களான்றதையும் பார்க்கணும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இதில் அந்த வீக்லி க்ளோஸுக்கு மேலே போகும்போது மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மொமெண்டம் அப்சைடில் ஒரு 400 பாயிண்ட் பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வீக்லி க்ளோஸுக்கு மேலே நிற்கிறாங்களா இல்லை கீழே நிற்கிறாங்களான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி ஐவி ட்ராப் அவுட் நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த 22 + 27 இருக்காங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்டில் இவங்க குறைகிறாங்களோ இல்லையோ, இந்த ஐவி புட் ஆப்ஷன் சைடு இருக்க ஐவி குறைஞ்சிச்சு அப்படின்னா மொமெண்டம் ஸ்லோவர் ஆகிடும். புட்டு சைடில் மொமெண்டம் ஸ்லோவர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ஐவி பாருங்கள். கரண்ட் வீக் ஐவி பார்க்குறத விட நெக்ஸ்ட் வீக் ஐவி பார்க்கணும். ஏன்னா கரண்ட் வீக் ஐவி உங்களுக்கு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐவி ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பைரினால் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வீக் ஐவி என்ன இருக்குது, கால் சைடில் 27, புட் சைடில் 32. காலை விட புட் சைடில் 5 பாயிண்ட் அதிகமாக இருக்காங்கன்னா இதை அவங்க ஹோல்டு பண்ணணும். இந்த ஐவியை ஒரு 25க்கும் குறையாமல் அவங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல வாலட்டிலிட்டி இருக்குது. மேலே போனால் திருப்பி கீழே வர்றதுக்கோ இல்லை கீழே போனால் திருப்பி மேலே போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது அப்படின்றதா இதை பொருட்டு பார்க்க போகிறேன். அப்போது ஒரு 0 to ஹீரோ எதை பொறுத்து அமையும் அப்படின்னா ஒரு எட்ஜ் டிசைன் பண்ணி அந்த எட்ஜில் கொஞ்சம் வயலண்ட்டாக மார்க்கெட்டு ஐவி இருக்கிறனால ரிவர்சல் இருக்கிறதுக்கு, வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது, சரிங்களா. அந்த ஐவி ட்ராப் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோவர் ஆகிடும். ஸோ எக்ஸ்பைரி உங்களுக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். மந்த்லி எக்ஸ்பைரி, குறிப்பாக நார்மலான எக்ஸ்பைரி கிடையாது, வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அந்த மந்த்லி எக்ஸ்பைரி ஒரு நாளைக்கு முன்னரே வைக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரீமியத்தை அவங்க டிகே பண்ணுறதுக்கு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ 800 கால் புட்டே இருக்குது அப்படின்னா இந்த 800 கால் ஆப்ஷன் அண்ட் 800 புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஏடிஎம்மில் 400 பாயிண்ட் இருக்காங்க, சரிங்களா. கால் சைடு 200, புட் சைடு 200 வச்சா கூட 400 பாயிண்ட் ஏடிஎம் ப்ரீமியம் இருக்குது. அப்போ அந்த 400 பாயிண்ட் ஏடிஎம் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா அதை 0 பண்ணணும். ஏடிஎம் ப்ரீமியம் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். டைம் வேல்யூ எல்லாத்தையும் டிகே பண்ணி இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்குண்டான மூவ்மெண்ட் அப்படின்றது மண்டே இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டி அதிகபட்சம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை
ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ஒன் சைடு மார்க்கெட்டாக அமையணும் அப்படின்னா நேற்றுக்கு நடந்த மாதிரி ஒரு கீழே போய்ட்டு அகைன் திருப்பி மேலே வந்தால் கூட அங்கே அகைன் கால் செல்லர்ஸ் உள்ளே வரணும். இப்போ 22,900 போயிட்டு திருப்பி மேலே வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேபிளில் 23,000 பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்றது நடக்கணும். டேபிளில் அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் ஸ்லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை ஒன் சைடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி, அவங்களுக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி 52,270, கிட்டத்தட்ட 52,250 முடிச்சுக்காங்க. அப்போ 52,500 கால் ஆப்ஷன், 53,000, அடுத்து 52,000, 52,500. இதில் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து 52,000 அப்படின்றதான் இதில் பாட்டம். சரிங்களா, 52,000 அப்படின்றதான் பாட்டம். அதுக்கடுத்து மேலே வந்து 54, 55 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே எக்ஸ்டெண்டடாக நம்மளுக்கு 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ மொமெண்டம் இந்த 52,000 பிரேக் பண்ணால் இதில் வந்து என்ன லெவல்ஸ் அப்படின்றத பார்க்கணும். இப்போ 52,000 மேலே நீங்கள் 53,000 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு 52,000 ப்ளஸ் -420 அப்படின்னா 51,600 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 250 சேர்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 51,350 சம்திங் நியர்பை வரும். 250, 300 நியர்பை வரும். ஸோ ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு நியர்பை டவுன் சைடும் ரேஞ்சஸ் இருக்குது. 1000 பாயிண்ட் மேலே 53,000 வரைக்கும் இருக்குன்னா 1000 பாயிண்ட் மேலேயும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 52,000 to 55,000 வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட். அப்போ 53,500 மிட்டு. ஷார்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 52,500 மிட்டு ஒன்று. அதே மாதிரி இந்த 52,274 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு 250 பாயிண்ட் 250, 750, 500 இந்த ரவுண்ட் ஃபிகராக வரக்கூடிய 52,000, 52,500, 53,000 இதையும் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ 52,250, 52,750 கீழே வந்துட்டாங்க அப்படின்னா 52,000 வச்சுக்கிட்டா 51,750. இந்த மாதிரி 250, 250 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமையும். ஏன்னா ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச் பில்டு பண்ணுறாங்க அப்படின்னா டேபிளில் அந்த 250 இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ன்றது ஒரு மிட் பாயிண்ட்டாக செயல்பட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே எங்கேயும் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 500 பாயிண்ட் ஒரு 0 to ஹீரோக்கு ஒரு எட்ஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த எட்ஜ்லேருந்து திருப்பி அந்த மிட்டான 250 பாயிண்ட் வர்றதுக்கு சான்சஸ் அதிகபட்சம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். மந்த்லி எக்ஸ்பைரி ஒரு வார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரி அதுவும் ஒரு நாள் முன்னரே நடக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நார்மல் மார்க்கெட் மாதிரி நார்மல் எக்ஸ்பைரி இல்லை ஒரு நார்மல் டே மார்க்கெட் மாதிரி இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். அது நெக்ஸ்ட் வீக் ஐவி. இப்போ நீங்கள் நிஃப்டிக்கு எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் நெக்ஸ்ட் வீக் ஐவி அப்படின்றத பார்த்துட்டு அதில் வந்து ஐவி ட்ராப் அவுட் ஆகலை அப்படின்னா மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக பார்க்காதீங்க. ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஒரு சைட் வேஸ் போகிற மாதிரிச்சு அப்படின்னா தவிர்த்துருங்க. ஏன்னா மொமெண்டத்தில் போகிறத விட சைட் வேஸில் மொமெண்டம் ஆகிற மாதிரி காமிச்சு அகைன் சைட் வேஸ் கொண்டு வந்து ப்ரீமியத்தை ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. அப்போ 0 to ஹீரோன்னு நினச்சி நீங்கள் பை பண்ண அந்த ப்ரீமியம் அகைன் கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.